children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 8 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 3 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 8 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சாப்டர் 4 தான் பார்க்க போகிறோம். சாப்டர் 4 டேட்டா ஹேண்ட்லிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ டேட்டா ஹேண்ட்லிங் அப்படின்றது வந்து நம்ம கிளாஸ் அவர்லேயே பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து டேட்டா அப்படின்னா என்னது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டா அப்படின்னா என்னது? கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் நம்ம டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம். அது வந்து ஒரு பேஷண்ட்ஸ் டேட்டாவாக இருக்கலாம், இல்லைன்னா ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டாவாக இருக்கலாம், இல்லைன்னா நார்மலாக பீப்புளோட டேட்டாவாக இருக்கலாம். எந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனாலும் இருக்கலாம். அதை நம்ம கலெக்ட் பண்ணுறோம்னா அதுதான் டேட்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இப்போ டேட்டா ஹேண்ட்லிங் அப்படின்னா என்னது? டேட்டா ஹேண்ட்லிங் அப்படின்ற ப்ராசஸ் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டேட்டா ஹேண்ட்லிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டேட்டாவை கலெக்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து அதில் கலெக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம கலெக்ட் பண்ண டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணுவோம். ஸ்டோர் பண்ண டேட்டாவை வந்து ஆர்கனைஸ் பண்ணுவோம். ஆர்கனைஸ்னால் என்னது? ஜஸ்ட் அரேஞ்ச் பண்ணுவோம். ஓகேவா? அதை வந்து ஒரு கரெக்டான ஃபார்மேட்க்கு அரேஞ்ச் பண்ணுவோம். ஃபைனலாக என்ன பண்ணுவோம்? அனலைஸ் பண்ணுவோம். ஓகேவா? கலெக்ட் பண்ணுவோம், ஸ்டோர் பண்ணுவோம், ஆர்கனைஸ் பண்ணுவோம், அனலைஸ் பண்ணுவோம். ஸோ அனலைஸ் பண்ணுறதுன்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸ் ரூமில் அட்டண்டன்ஸ் நம்ம எடுப்போம், கரெக்டாக? ஸோ ப்ரெசண்ட்டான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்பர் இது பண்ணியிருப்போம். ஸோ நம்பர் ஆஃப் ப்ரெசண்ட் எழுதியிருப்போம், நம்பர் ஆஃப் ஆப்சண்ட் எழுதியிருப்போம், கரெக்டாக? ஸோ இது நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டாவில் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரெசண்ட், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்சண்ட், இந்த டேட்டாவெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணுறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? யார் யாரெல்லாம் ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க, யார் யாரெல்லாம் வரலை அப்படின்ற டேட்டாவை கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம அதை ஸ்டோர் பண்ணுறோம். ஒரு அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டரில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸ்டோர் பண்ணிவிட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். ஆல்ரெடி நம்ம அதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி தான் நேம்ஸ் எழுதியிருப்போம். ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் ஃபார்மேட்டில் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆர்கனைஸ் பண்ணியிருப்போம். ஃபைனலாக என்ன பண்ணுவோம்? அனலைஸ் பண்ணுவோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? டேட்டா ஹேண்ட்லிங் அப்படின்னா என்னதுன்ட்டு? ஓகே இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். லுக்கிங் ஃபார் இன்ஃபர்மேஷன். இன் யுவர் டே டு டே லைஃப் you might have come across information. ஸோ நம்ம டே டு டே லைஃப்லேயே பார்க்குறோம். என்னெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா, ரன்ஸ் மேட் பை அ பேட்ஸ்மேன் இன் த லாஸ்ட் 10 மேட்சஸ். ஒரு பேட்ஸ்மேன் வந்து லாஸ்ட் 10 மேட்சஸில் எவ்வளோ ரன்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றத என்ன பண்ணியிருப்பாங்க? டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்ஃபர்மேஷன் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் டேக்கன் பை அ பவுலர் இன் த லாஸ்ட் 10 ODIs. ஸோ லாஸ்ட் 10 ODIஸில் வந்து எவ்வளோ விக்கெட்ஸ் வந்து ஒரு பவுலர் வாங்கியிருக்காங்க, எடுத்திருக்காங்க அப்படின்ற டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. மார்க்ஸ் ஸ்கோர்டு பை த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் யுவர் கிளாஸ் இன் த மேத்தமெட்டிக்ஸ் யூனிட் டெஸ்ட். ஸோ ஒரு டெஸ்ட் நடக்குது அப்படின்னா ஆஸ் யூஷுவல் உங்களுக்கே தெரியும், எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கையும் என்ன பண்ணி வச்சுருப்பாங்க? ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்பர் ஆஃப் ஸ்டோரி புக்ஸ் ரீட் பை ஈச் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களோட ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸும் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டோரி புக்ஸ் வந்து ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டேட்டாவும் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இன்ஃபர்மேஷன், கரெக்டாக? ஸோ இதெல்லாம் நம்ம வந்து டேட்டா, இதை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதெல்லாம் டேட்டா. ஸோ த இன்ஃபர்மேஷன் கலெக்டட் இன் ஆல் சச் கேசஸ் இஸ் கால்ட் டேட்டா. ஸோ டேட்டா இஸ் யூஸ்வலி கலெக்டட் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் அ சிச்சுவேஷன் தட் வி வாண்ட் டு ஸ்டடி. ஸோ டேட்டா வந்து யூஸ்வலாக எப்படி கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எதை ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கோங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து எவ்வளோ டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? டயபெட்டிக் பேஷண்ட்ஸோட நேமெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி இது பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி, அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் எடுத்துக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸில் வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் ஆகியிருக்காங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆகியிருக்காங்க, அந்த டேட்டா வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அதை மட்டும் என்ன பண்ணுவாங்க? கலெக்ட் பண்ணுவாங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ ஒரு டெம்பரேச்சர் வைஸ் பாருங்கள். இப்போ ஒரு 10 சிட்டிஸ் இருக்குது. 10 சிட்டிஸில் 10 டேஸில் வெதர் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த 10 டேஸோட
வெதரை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ டேட்டா இந்த மாதிரி தான் கலெக்ட் பண்ணுவாங்க. அவங்க எதை பற்றி ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த இதை மட்டும் தான் கலெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீச்சர் இருக்காங்க. அந்த டீச்சருக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் ஹைட், அவங்க கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் ஹைட் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆவரேஜ் அப்படின்ற கான்செப்ட் லாஸ்ட் இயரே படிச்சிருக்கோம். ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 10 ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட்டோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா 10 ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட்டும் தெரியணும். அது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை 10 பண்ணோன்னா நமக்கு ஆவரேஜ் கிடைக்கும். இப்போது ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட் வந்து கலெக்ட் பண்ணுறீங்க. அவங்களோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா அந்த 10 ஸ்டூடெண்ட்ஸோட ரேஞ்ச், அவங்க ஹைட்டோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 140 சென்டிமீட்டரில் இருந்து ஒரு 150 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் அவங்க ரேஞ்ச். ஸோ மினிமம் 140 இருக்காங்க, மேக்ஸிமம் 150 இருக்காங்க. இதுதான் அவங்களோட ரேஞ்சாக இருக்குது. ஸோ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆவரேஜ் கண்டுபிடிச்சிக்கலாம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட இதையும் ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை 10 போட்டோன்னா நமக்கு தெரிஞ்சிடும். அதாவது 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா 10ஆல் டிவைட் பண்ணணும். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அந்த நம்பரால் நீங்கள் டிவைட் பண்ணுவீங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் கிடச்சிரும். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும்? எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட்டை வந்து மெஷர் பண்ணணும். அப்போ நீங்கள் அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுறீங்க. கரெக்டாக? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எ டீச்சர் மே லைக் டு நோ த ஆவரேஜ் ஹைட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஹர் கிளாஸ். ஸோ ஆவரேஜ் ஹைட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன்ல, அதுதான். டு ஃபைண்ட் திஸ், பட் ஆவரேஜ் ஹைட் கண்டுபிடிக்கணும்னா எல்லாரோட ஹைட்டையும் ஆட் பண்ணி அந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸால் டிவைட் பண்ணணும். அந்த ப்ராசஸ்க்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட்டை கலெக்ட் பண்ணணும். அதுதான் டேட்டா அந்த இடத்துல. டு ஃபைண்ட் திஸ் ஷி வில் ரைட் த ஹைட்ஸ் ஆஃப் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஹர் கிளாஸ். ஸோ கலெக்ட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா 10 ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட்டை என்ன பண்ணுறாங்க? கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த மெஷர்மெண்ட்டை கலெக்ட் பண்ணுறாங்க. கலெக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு ப்ராசஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ணியாச்சு. செகண்ட் ப்ராசஸ் ஸ்டோர் பண்ணுவாங்க. கரெக்டாக ஏதாவது ஒரு ரெஜிஸ்டரில் எழுதி வச்சுப்பாங்க, ஸ்டோர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. இப்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட் வந்து 142, 145, 150 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சிஸ்டமேட்டிக் ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. நம்ம வந்து 140 to 115 இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 140லேருந்து தான் நம்ம எழுத ஆரம்பிப்போம். 140, 142 ஸ்மால் டு பிக்லேருந்து தான் நம்ம யூஸ்வலாக எழுத ஆரம்பிப்போம். அந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் மேனரில் எழுதுவாங்க. எழுதுனதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க? ஸோ இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. இன்டர்பிரேட்னா என்னது? சொல்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட்டு பாருங்கள். சம்டைம்ஸ் டேட்டா இஸ் ரெப்ரசன்டட் கிராஃபிக்கலி. ஸோ எப்பயுமே நம்ம டேட்டாவை வந்து ஜஸ்ட்டு ஃபாண்ட்டாகவே நம்ம இல்லை ஒரு நம்பர்ஸாகவே ரெப்ரசன்ட் பண்ண மாட்டோம். கிராஃபிக்கலாகவும் நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணுறப்ப எப்படி இருக்கும்னா நமக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் ஆஃப் வாட் இட் ரெப்ரசன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். இப்போ நம்ம லோயர் கிளாஸஸ்லேயே வந்து பார்த்துருக்கோம் கிராஃபிக்கலாக எப்படி பண்ணுறது. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிராஃப்ஸ் படிச்சிருக்கோம். பிக்டோகிராஃப், பார் கிராஃப், டபுள் பார் கிராஃப், அந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் கிராஃப்ஸ் வந்து படிச்சிருக்கோம். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் இப்போ பிக்டோகிராஃப் பார்க்க போகிறோம். ஸோ பிக்டோகிராஃப் அப்படின்றது பிக்சர் வச்சு நம்ம ஒரு டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் பிக்டோகிராஃப். ஓகேவா? பிக்சர் யூஸ் பண்ணி ஒரு டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணிங்கன்னா அதுதான் பிக்டோகிராஃப். ஸோ இந்த பிக்டோகிராஃபில் வந்து சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா இப்போ கார் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ 100 கார் இருக்குது அப்படின்னா 100 கார்ஸையும் நம்மளால் வரைஞ்சிட்டு இருக்க முடியாது, ட்ரா பண்ண முடியாது. அந்த டேப்லர் காலமே பத்தாது. கரெக்டாக? ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிம்பிள்ஸ் வச்சுப்பாங்க. இப்போ ஒரு காருக்கு இவ்வளோ வேல்யூ ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்றது செட் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ ஒரு கார் வந்து 100 கார்ஸ்க்கு ஈக்குவல் அப்படின்னு வச்சுருவாங்க. அப்போ 1 சிம்பிள் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் 100 கார்ஸ். இப்போ சம்டைம்ஸ் வந்து ஹாஃப் கார் வரைஞ்சிருப்பாங்க. இதுவும் நம்ம ஸ்மைலி வச்செல்லாம் பார்த்துருக்கோம் லோயர் கிளாஸஸில். ஹாஃப் கார் வரைஞ்சிருக்காங்க அப்படின்னா இப்போ 1 கார் வந்து 100, ஹாஃப் கார் வரைகிறாங்கன்னா அப்போ அது ரெப்ரசன்ட்ஸ் 50 அப்படின்னு அர்த்தம். இப்போ ஜூலை மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா 100, 200, 250 கார்ஸ். ஓகேவா? ஆகஸ்ட் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா 100, 200, 300 கார்ஸ். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஹாஃப் கார் ரெப்ரசன்ட்ஸ் டினோட்ஸ் half of 100. half of 100 அப்படின்றது ஆஃப்னா என்னது? இன்டூ
இங்கே வந்து 2 வந்து கட் பண்ணிங்கன்னா 1 2 is 2, இங்கே வந்து 50 டைம்ஸ் வரும். ஸோ 150 is 50, அதனால தான் நான் சொன்னேன் 50 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செப்டம்பர் மந்தில் பார்த்தீங்கன்னா 100 200 300 400, ஸோ 400 கார்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போது இது ரிலேட்டடாக சம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஹவு மெனி கார்ஸ் வேர் ப்ரொடியூஸ்ட் இன் த மந்த் ஆஃப் ஜூலை? ஜூலை மந்த் வந்து எவ்வளோ கார்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க? 250. 250. ஓகேவா? In which month were maximum number of cars produced? September. ஸோ இதில் தான் அதிகமாக 400 இருக்குல்ல, ஸோ அதனால் நம்ம செப்டம்பர் அப்படின்னு எழுதிடணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ரொம்பவே ஈஸி தான். ஸோ இதுதான் நமக்கு பிக்டோகிராஃப். நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார் கிராஃப். பார் கிராஃப். ஸோ பார் கிராஃபில் வந்து பார் கிராஃப் அப்படின்றது சிங்கிள் பார் கிராஃப், டபுள் பார் கிராஃப் அப்படின்ற ஒரு கான்செப்டும் இருக்குது. ஸோ சிங்கிள் பார் கிராஃப் அப்படின்னா அதில் வந்து சிங்கிள் செட் ஆஃப் டேட்டா தான் இருக்கும், ஒரே ஒரு டேட்டா தான் இருக்கும், ஒரு டேட்டாவை பற்றி தான் நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். டபுள் பார் கிராஃபில் வந்து 2 செட்ஸ் ஆஃப் டேட்டா வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ எ பார் கிராஃப் அப்படின்றது என்னன்னா எ டிஸ்பிளே ஆஃப் இன்ஃபர்மேஷன் யூசிங் பார்ஸ் ஆஃப் யூனிஃபார்ம் வித் த ஹைட்ஸ் அண்ட் பீங் ப்ரொபோர்ஷனல் டு த ரெஸ்பெக்டிவ் வேல்யூஸ். ஸோ இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம பார்ஸ் யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணுவோம் பார் கிராஃபில். அந்த பார்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா யூனிஃபார்ம் வித்தில் இருக்கும். ஸோ இந்த வித் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாருக்குமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கும் வித் வந்து. ஸோ யூனிஃபார்ம் வித் இருக்கும். அதோட ஹைட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பீங் ப்ரொபோர்ஷ்னலாக இருக்கும். ப்ரொபோர்ஷ்னலாக என்னது? ரிலேஷன்ஷிப். அதோட ஹைட் வந்து எதுக்கு ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னா அதோட ரெஸ்பெக்டிவ் வேல்யூஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பார்கிராஃபை அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு ஹைட். ஸோ ஹைட்டில் வந்து ஹைட் அப்படின்றது ஒய் ஆக்சிஸ். ஸோ ஹைட்டில் என்ன கொடுத்துருக்காங்க? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸ் 8 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸ் 8க்கு வேல்யூ கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஒவ்வொரு அகாடமிக் இயருக்கும் வேல்யூ கொடுத்துருப்பாங்களா, அந்த வேல்யூக்கு ரிலேட்டடாக தான் அந்த பாரோட ஹைட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த பார் கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அகாடமிக் இயர் கொடுத்துருக்காங்க. 2003 to 4, 4 to 5, 5 to 6, 6 to 7, 7 to 8. இதில் வந்து ஒவ்வொரு அகாடமிக் இயர்லையும் ஒவ்வொரு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார் ஹைட் வந்து எதை கொடுக்குது நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி ஃபார் ஈச் கேட்டகரி. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ அளவு. இப்போ 2003 to 2004 கேட்டகரியில் இந்த அளவு இருக்குது, அதாவது 100 இருக்காங்க, 100 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க. இந்த கேட்டகரியில் 200 படிச்சிருக்காங்க, இந்த கேட்டகரியில் 250 படிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு குவான்டிட்டியை வந்து நமக்கு கொடுக்குது. பார்ஸ் வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈக்குவல் வித்தில் இருக்கும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். யூனிஃபார்ம் வித்தில் இருக்கும். அதே மாதிரி ஒரு பாருக்கும் இன்னொரு பாருக்கும் உள்ள கேப் வந்து இந்த கேப்பும் நமக்கு ஈக்குவலாக இருக்கும். அதுதான் நம்ம இந்த 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேல்லாம் நம்ம எடுப்போம். கரெக்டாக? ஓகே. நெக்ஸ்ட் வந்து இது ரிலேட்டடாக சம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கு நம்ம இப்போ ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த இன்ஃபர்மேஷன் கிவன் பை த பார் கிராஃப்? ஸோ இந்த பார் கிராஃபில் என்ன இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நம்ம பார் கிராஃபை அப்சர்வ் பண்ணி பார்க்கணும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அகாடமிக் இயர்ஸ் இருக்குது, ஒய் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸ் 8 இருக்குது. கரெக்டாக? ஸோ இதுதான் இன்ஃபர்மேஷன். இந்த இயரில் இவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இந்த இயரில் இவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இதுதான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம ஆன்சரில் எழுதணும். அப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு வந்து நம்ம என்ன ஆன்சர் எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா the information about the number of students in class 8 in different academic years. Understand ஆகுதா? So the information about the number of students in class 8 in different academic years. So இந்த information தான் இந்த bar graphல கொடுத்திருக்காங்க. Next வந்து பார்த்தீங்கன்னா in which year is the increase in the number of students maximum. ஸோ ஒவ்வொரு அகாடமிக் இயர்லேயும் ஒவ்வொரு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க இல்லையா?
ஸோ எந்த இயரில் வந்து அவங்க இன்க்ரீஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்காங்க, அதிகமாக சேர்ந்து படிச்சிருக்காங்க அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100, இந்த அகாடமிக் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 100, 2004 to 5 பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ரைட்டாக பார்க்கணும் 200, 5 to 6 வந்து பார்த்தீங்கன்னா 250, 6 to 7 வந்து பார்த்தீங்கன்னா 300, 7 to 8 வந்து பார்த்தீங்கன்னா 350. அப்போது அப்சர்வ் பண்ணி பாருங்கள் எந்த அகாடமிக் இயரில் அந்த இன்க்ரீஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 100, இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 50, இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 50, இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 50. ஸோ எதில் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க? இந்த அகாடமிக் இயரில் தான். ஸோ ஏன்னா இதில் தான் 100 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க, ரிமைனிங் எல்லாம் 50 தான் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. அப்போ இந்த செகண்ட் இதுக்கு ஆன்சர் வந்து நம்ம 2004 to 2005 அப்படின்னு எழுதணும். ஓகேவா? ஸோ செகண்ட் இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2004 to 2005. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க. இன் விச் இயர் இஸ் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம்? இந்த இயரில் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமமாக இருக்காங்க 2007 to 2008. ஏன்னா அதில் தான் வந்து 350 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் மேக்ஸிமம். அப்போ தேர்ட் இதுக்கு ஆன்சர் வந்து என்னது? 2007 to 8. 2007 to 2008. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்க. ஃபோர்த் சப்டிவிஷன் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. ஸ்டேட் வெதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டியூரிங் 2005 to 6 இஸ் ட்வைஸ் தட் ஆஃப் 2003 to 4 சொல்லியிருக்காங்க. ஸோ 2003 to 4 வந்து நமக்கு என்ன இருக்குது? 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. கரெக்டாக 3 to 4ல் 100 இருக்காங்க. 5 to 6ல் வந்து 250 இருக்காங்க. ஸோ த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டியூரிங் 2005 to 2006 இஸ் ட்வைஸாக இருக்கணும். இதை விட இந்த வேல்யூ ட்வைஸாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதை விட இந்த வேல்யூ ட்வைஸாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பட் இங்கே 100 இருக்குது, ட்வைஸாக இருந்ததுன்னா 200 இருக்கணும். ஆனால் நமக்கு இங்கே எப்படி இருக்குது? 250 இருக்குது. அப்போ இது ட்வைஸ் கிடையாதுல்ல. ஸோ அதனால் இதுக்கு வந்து நம்ம ஃபால்ஸ் அப்படின்னு எழுதிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பார் கிராஃப் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு? ஓகே ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பார் கிராஃப். டபுள் பார் கிராஃப் அப்படின்றது 2 sets ஆஃப் டேட்டா வரும்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். கரெக்டாக? ஸோ பார் கிராஃப் ஷோயிங் 2 sets ஆஃப் டேட்டா சைமல்டேனியஸ்லி. சைமல்டேனியஸ்லி அப்படின்னா ஒரே நேரத்தில் ஒரே டைமில் 2 sets ஆஃப் டேட்டா வந்து ஒரு பார் கிராஃப் வந்து நமக்கு ஷோ பண்ணுச்சு அப்படின்னா அது டபுள் பார் கிராஃப். இது வந்து நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா டேட்டாவை கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேயே பாருங்கள், டேட்டா வந்து உங்களுக்கு எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி எம்டியாக இருக்கிறது வந்து எம்டி பாராக இருக்கிறது 2005 to 2006 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷேடடாக இருக்கிறது 2006 to 2007 சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலாக என்னென்னா எக்ஸ் ஆக்சிஸில் சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸ், சோஷியல் சயின்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ், ஹிந்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒய் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் அப்டைன் பை ஸ்டூடெண்ட். ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டோட டேட்டா தான் இது. ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்தந்த சப்ஜெக்ட்ஸில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, 2005 to 2006 எவ்வளோ எடுத்திருக்காங்க, 2006 to 2007 எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்றத அந்த டேட்டா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இதுக்கு ரிலேட்டடாக சம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு இப்போ நம்ம ஆன்சர் பண்ணலாம். வாட் இஸ் த இன்ஃபர்மேஷன் கிவன் பை த டபுள் பார் கிராஃப்? ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அதுதான் நான் இப்போ சொன்னதை அப்படியே எழுத போகிறோம் நம்ம சென்டென்ஸாக. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு ஆன்சர் வந்து த டபுள் பார் கிராஃப் ஷோஸ், இல்லைன்னா இந்த மாதிரி எழுதிக்கோங்க. த டபுள் பார் கிராஃப் இஸ் the information about the marks obtained by a student in different subjects of academic year. இந்த இயர் சொல்லியிருக்காங்க 2005 to 2006,
and 2006 to 2007. Understand ஆகுதா? So double bar graph நமக்கு என்ன ஷோ பண்ணியிருக்கு? Double bar graph is the information about the marks obtained by a student. ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டோட டேட்டா தான் இருக்கு. In different subjects of academic year 2005 to 2006 and 2006 to 2007. Next வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா in which subject has the performance improved the most. ஸோ இது நீங்கள் வந்து வேல்யூஸ் வச்சும் சொல்லலாம், இல்லைனா பாரோட சைஸை வச்சும் சொல்லலாம். இப்போ இந்த பாரை விட இந்த பார் வந்து நல்லாவே வந்து லென்த்தியாக இருக்குது. ரிமைனிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இதை விட இது கொஞ்சம் தான் லென்த்தியாக இருக்குது. இல்லை நீங்கள் வேல்யூஸ் வச்சு பார்த்தீங்கன்னா இது 50 இருக்குது. இது வந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஸ்கேல் வச்சு பாருங்கள். ஓகேவா? ஸோ இது வந்து கொஞ்சம் தான் லென்த்தியாக இருக்குது. இது வந்து கம்மியாகிருக்கு, இது ஈக்குவல் ஆகிருக்கு. கரெக்டாக? ஸோ நீங்கள் இப்போ இது சைஸ் வச்சே நம்ம சொல்லிடலாம். ஸோ இதை விட இது நல்லாவே லென்த்தியாக இருக்குது. அப்போ இதுதான் அதிகமான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இந்த சப்ஜெக்டில் தான். அப்போது எந்த சப்ஜெக்டில் அதிகமாக இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க? மேக்ஸ். இப்போ செகண்ட் ஒனுக்கு வந்து மேக்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ தேர்டு சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க? இன் விச் சப்ஜெக்ட் ஹஸ் த பெர்ஃபார்மன்ஸ் டிட்டரியேட்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிட்டரியேட்டட் அப்படின்றது வந்து பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கிறது. ஓகேவா? அதுதான் வந்து டிட்டரியேட்டடோட சினோனிம். ஸோ எதில் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்குது? இதிலலாம் நல்ல மேக்ஸிமம் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இதில் கொஞ்சமாக அதிகமாக இருக்குது, இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இதில் ஈக்குவலாக இருக்குது, இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. அப்போ இங்கிலீஷில் தான் பெர்ஃபார்மன்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு? கம்மியாக இருக்குது. அப்போ தேர்டு இதுக்கு வந்து ஆன்சர் வந்து இங்கிலீஷ். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்புறம் லாஸ்ட் ஒன் பாருங்கள். லாஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. இன் விச் சப்ஜெக்ட் இஸ் த பெர்ஃபார்மன்ஸ் அட் பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேர் அப்படின்னா ஈக்குவல் டு சம்திங். ஒரு இது வந்து இன்னொரு இதுக்கு ஈக்குவலாக இருக்கிறது. அப்போ எதுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஈக்குவலாக இருக்குது? ஹிந்தி அப்படின்ற சப்ஜெக்டில் தான் பார் வந்து சேம் லென்த்தில் இருக்குது. கரெக்டாக? அப்போ ஹிந்தியில் தான் ஈக்குவலாக இருக்குது பெர்ஃபார்மன்ஸ். அப்போ லாஸ்ட் ஃபோர்த்து சப்டிவிஷனுக்கு வந்து ஆன்சர் ஹிந்தி. நீங்கள் வந்து இது வேல்யூஸ் வச்சும் பார்க்கலாம். வேல்யூஸ் வச்சு பார்க்குறதுக்கு நீங்கள் இதில் ஸ்கேல் வச்சு பாருங்கள். இப்போ இதில் வந்து நீங்கள் 30, 16 சொல்லிடலாம். ஸோ இதிலலாம் மைன்யூட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக வச்சு பார்த்தீங்கன்னா ஆன்சர் தெரியும். ஸ்கேல் வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஃப் ஷீட்டில் பண்ணுறப்போ ஸ்கேல் வச்சு பார்க்குறப்போ உங்களுக்கு மைன்யூட்டாக வேல்யூஸ் தெரியும். ஓகேவா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா பை சார்ட். ஸோ இந்த பை சார்ட்க்கு வந்து இன்னொரு நேம் இருக்குது, சர்க்கிள் கிராஃப். ஓகேவா? சர்க்கிள் கிராஃப் சொன்னாலும் ஓகே, பை சார்ட் சொன்னாலும் ஓகே. ஸோ தீஸ் ஆர் கால்ட் சர்க்கிள் கிராஃப். A circle graph shows the relationship between a whole and its parts. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல். ஒரு ஃப்ராக்ஷனில் வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்? ஒரு ஹோல் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? இப்போ ஒரு பீஸா எடுத்துக்கிட்டிங்கன்னா பீஸா ஒரு ஹோல் பீஸா இருக்குது. அதில் வந்து நம்ம 1/4, 1/2, 3/4, 1 அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதே மாதிரி தான் இந்த சர்க்கிள் கிராஃபில் வந்து என்ன சொல்கிறோம்? ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அ ஹோல் அண்ட் இட்ஸ் பார்ட்ஸ். ஸோ இந்த ஹோல் அப்படின்றது இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைமிங் இருக்குது 24 hours. அதில் பர்டிகுலர் ஹவர்ஸ், ஒவ்வொரு ஹவர்ஸில் வந்து ஒரு ஆக்டிவிட்டி வந்து ஒரு சில்ட்ரன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இங்கே டேட்டா ஷோ பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ அந்த சைல்டு வந்து பார்த்தீங்கன்னா 8 hours வந்து ஸ்லீப் பண்ணுறாங்க, 6 hours வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க, 3 hours வந்து ப்ளே பண்ணுறாங்க, 3 hours வந்து அதர் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க, 4 hours வந்து ஹோம்ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த சர்க்கிள் கிராஃப் வந்து நமக்கு என்ன ஷோ பண்ணுது அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப். என்ன ரிலேஷன்ஷிப் ஷோ பண்ணுது? இந்த ஹோல் அப்படின்றது 24 hours. அதில் எந்தெந்த ஹவர்ஸில் எந்தெந்த ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க அப்படின்றத நமக்கு ஷோ பண்ணுது. ஓகேவா? இந்த சர்க்கிள் கிராஃப் என்ன நமக்கு ஷோ பண்ணுது? ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஹோல் அப்படின்றது இங்கே 24 hours. அதுக்கும் அந்த ஒரு பார்ட்ஸும் அந்த 24 ஹவர்ஸ்லேருந்து தான் எடுத்து பண்ணுறாங்க. கரெக்டாக? 8 hours, 8 + 6 + 3 + 3 + 4 ஆட் பண்ணி பாருங்கள். 8 + 6 14, 14 + 3 17, 17 + 3 20, 20 + 4 24. கரெக்டாக? ஸோ அந்த 24 ஹவர்ஸில் பர்டிகுலர் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் எடுத்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க. ஸோ இந்த சர்க்கிள் கிராஃப் வந்து நமக்கு என்ன ஷோ பண்ணுது? ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஹோல், அதாவது அந்த 24 hours, அதுக்கும் அப்புறம் அந்த பார்ட்டாக எடுத்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறாங்கல்ல அது.
அந்த ரிலேஷன்ஷிப்பை நமக்கு ஷோ பண்ணுறது தான் சர்க்கிள் கிராஃப் இல்லைன்னா பை சார்ட். ஹியர் த ஹோல் சர்க்கிள் இஸ் டிவைடட் இன்டு செக்டார்ஸ். ஒரு பார்ட்ஸையும் நமக்கு வந்து ஒரு செக்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. த சைஸ் ஆஃப் ஈச் செக்டார், ஒவ்வொரு செக்டாருக்கும் ஒவ்வொரு சைஸ் இருக்கும். கரெக்டாக 8 ஹவர்ஸ்ன்றப்ப கொஞ்சம் பெருசாக இருக்கும், 6 ஹவர்ஸ்ன்றப்ப கொஞ்சம் சின்னதாக இருக்கும், 3ன்றப்ப இன்னுமே சின்னதாகும், 4ன்றப்போ 3ஐ விட கொஞ்சம் பெருசாக இருக்கும், 6ஐ விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும், 8ஐ விட சின்னதாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு செக்டாரோட சைஸும் மாறும். அது வந்து எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னா டு த ஆக்டிவிட்டி ஆர் இன்ஃபர்மேஷன் இட் ரெப்ரசன்ட்ஸ். ஓகேவா? ப்ரொபோர்ஷனல்னாலும் நான் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு தான் சொன்னேன். ஸோ ஒரு செக்டாரோட சைஸ் வந்து எதுக்கு ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டி இங்கே பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த இன்ஃபர்மேஷனை பொறுத்து அந்த சைஸ் வந்து மாறும். ஸோ த சைஸ் ஆஃப் ஈச் செக்டார் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த ஆக்டிவிட்டி ஆர் இன்ஃபர்மேஷன் இட் ரெப்ரசன்ட்ஸ். அதை பொறுத்து தான் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் சர்க்கிள் வந்து 24 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல, ஃபுல் சர்க்கிள் அதை வந்து செக்டாராக டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்லீப்பிங்க்கு மட்டும் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அந்த ப்ரொபோர்ஷனை எப்படி கண்டுபிடிப்பீங்க? த ப்ரொபோர்ஷன் ஆஃப் த செக்டார் for hours spent in sleeping. ஸோ அந்த ஹோல் இருக்குல்ல, இந்த 24 ஹவர்ஸ் அதுக்கும் இந்த ஆக்டிவிட்டி ஸ்லீப்பிங் பண்ணுற ஆக்டிவிட்டிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எவ்வளவு அப்படின்றத எப்படி கண்டுபிடிப்பீங்க? எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்லீப்பிங் hours by whole day. So number of sleeping hours எவ்வளவு? 8 hours. கரெக்டா? ஸோ 8 by 24 போட்டுக்கோங்க. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டேபிள்ஸில் 8 டேபிள்ஸ்லேயே கட் பண்ணுங்க, 3 டைம்ஸ் வரும். ஸோ 1/3 வரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இதே மாதிரி நீங்கள் வந்து எல்லா ஆக்டிவிட்டிக்குமே பார்க்கலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூலுக்கு போகிற டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதே ஸ்டெப் எழுதிட்டு ஸ்கூலுக்கு போகிறது இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 6/24 வரும். அதாவது 24 ஹவர்ஸில் 6 ஹவர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க. இதை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா 1/4 4 டைம்ஸ் வரும். ஸோ 1/4. ஓகேவா? இது ப்ளே பண்ணுறது பாருங்கள், 24 ஹவர்ஸில் 3 ஹவர்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாங்க. கரெக்டா? ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டைம்ஸ் வரும்? 1/8 வரும். இப்போ இதுவும் நமக்கு 1/8 தான் வரும் அதர்ஸ்க்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸில் 4 ஹவர்ஸ் வந்து ஹோம்ஒர்க் பண்ணுறாங்க. இதை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா எத்தனை டைம்ஸ் வரும்? 1/6 வரும். இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். இந்த எல்லா ஃப்ராக்ஷன்ஸையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹோல் 1 வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இங்கே 1/8 இருக்கா? ஸோ 1/8 ப்ளஸ் 1/8 ப்ளஸ் இது வந்து 1/4, இது வந்து 1/3, இது வந்து 1/6. டோட்டலாக 5 செக்டார்ஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த நம்பரை நீங்கள் ஆட் பண்ணாமல் கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்ததை ஆட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். எல்சிஎம் எடுக்காமே நம்ம ஆட் பண்ணிடலாம். கரெக்டாக? ஸோ அந்த வேல்யூஸ் நம்ம போட்டு ஆட் பண்ணுவோம். அப்போது 6/24 ப்ளஸ் 3/24 ப்ளஸ் 4/24 ப்ளஸ் அகைன் ஒரு 3/24, அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம்ல 8/24. இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். 9, 6 + 3 9, 9 + 4 13, 13 + 3 16, 16 + 8 24. 24/24 வரும். இதை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா 1 வந்துடும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கு பண்ணுறப்போ இதே ஸ்டெப் எழுதணும். த ப்ரொபோர்ஷன் ஆஃப் த செக்டார் ஃபார் ஹவர்ஸ் ஸ்பென்ட் இன் ஸ்கூல், அந்த மாதிரி நீங்கள் எழுதி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஃபார்முலாவில் வந்து நம்பர் ஆஃப் ஸ்கூல் ஹவர்ஸ் பை ஹோல் டே அப்படின்னு போடணும்.
அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ பை சார்ட் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. பை சார்ட் அப்படின்றத நம்ம சர்க்கிள் கிராஃப் அப்படின்னும் சொல்லுவோம். அது வந்து ரிலேஷன்ஷிப் ஷோ பண்ணும். என்ன ரிலேஷன்ஷிப் ஷோ பண்ணும் அப்படின்னா, இந்த ஹோலுக்கும் அப்புறம் இந்த பார்ட்ஸுக்கும், அதாவது அந்த செக்டார்ஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை ஷோ பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த ஹோல் சர்க்கிளை வந்து நம்ம செக்டார்ஸாக பிரிச்சிடுறோம். அந்த ஒரு பார்ட்டை பிரியுதுல அது செக்டாராக பிரிச்சிடுறோம். செக்டாரோட சைஸ் வந்து எதுக்கு ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னா, அவங்க சம் வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. அவங்க இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறப்பவே அந்த இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு வேல்யூ, இப்போ ஸ்லீப்பிங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன், அதோட வேல்யூ வந்து 8 hours அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூவுக்கு ரிலேட்டடாக தான் இருக்கும் அந்த செக்டாரோட சைஸ். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ அப்போ நீங்கள் வந்து எப்படி ப்ரொப்போர்ஷன் கண்டுபிடிக்கணும்? த ப்ரொப்போர்ஷன் ஆஃப் த செக்டார் ஃபார் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் இன் எந்த ஆக்டிவிட்டி கண்டுபிடிக்கணும்னாலுமே நம்ம அவங்க கொடுத்துருக்காங்கல்ல அந்த இன்ஃபர்மேஷன், அதை வந்து டிவைட் பண்ணணும். எதால் டிவைட் பண்ணணும்? அந்த ஹோலுக்கு ஒரு வேல்யூ இருக்கும்ல, அதால் நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடச்சிரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இப்போ உங்களுக்கு? ஓகே சில்ட்ரன், இதோட இன்ட்ரடக்ஷன் பார்ட் 1 வீடியோ வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.